close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. Hi guys, welcome to Full Play. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை ஃபுல்லாக நம்ம அசம்பிளி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கஸ்டமர் வந்து அவங்களுடைய ஆம்பில் பழைய ஆம்பில் இருந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்ய சொன்னாங்க. நம்ம கஸ்டமர் விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தோன்னா நம்ம பேஸ் டேபிள் போர்டு மட்டும் புதுசாக நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பேஸுக்கும் ஸ்டீரியோவுக்கும் வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக வால்யூம் கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம சால்டரிங் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சில போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமாக எல்லா பேஸ் டேபிள் போர்டுமே வந்து கீழே இது போல் தான் நம்ம சால்டரிங் பண்ணுற போல் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தோம்னா ஸ்மால் சைஸ் கேபினெட்டில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு வந்து ஒயர்ஸ் கட் பண்ணி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நான் பேஸுக்கும் ஸ்டீரியோவுக்கும் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோ லென்த் அதிகமாக ஆக வேண்டாம்னு சொல்லிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த போல் நீங்களும் பேஸ் டேபிள் போல் இது போல் ஒயர்ஸ் நீங்கள் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நோட் பண்ண வேண்டியது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் டேபிளுக்கான பவர் யூனிட் ஒயர் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கணும். கண்ட்ரோல்ஸ்க்கான ஒயர்ஸ் மட்டும் நீங்கள் சால்டரிங் பண்ணி வச்சுட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பவர் யூனிட்டுக்கான ஒயர்ஸ் வந்து சால்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அது இல்லாத நம்ம கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆம்பில் இந்த பழைய போர்டு தான் யூஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா. இது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய போர்டு யூஸ் பண்ணால் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. பழைய ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆம்பிளிஃபையரில் ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போல் இருக்கிற போர்டெலாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ அற்புதமாக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. நான் வந்து அவங்களுடைய ஆம்பில் இருந்த போர்டு வந்து எடுத்து யூஎஸ்பி போர்டு மூலிமா நான் ஆடியோ இன்புட் கொடுத்து பவர் யூனிட் கொடுத்து செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு குட் ரிசல்ட் இருந்தது அவங்களுடைய போர்டில். அதே போல் நான் அவங்களுடைய போர்டில் வந்து எடுத்து இப்போது இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் டேபிள் போர்டு மொத்தமாக எல்லா ஒயர்ஸும் சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டு கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நான் யூஎஸ்பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டர் வந்து ரெகுலேட்டர் வந்து ஆம்பிளிஃபையரில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆடியோ இன்புட் தரத்துக்காக நான் கேபினெட்டில் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 5.1 ஜாக் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் அவுட் வந்து எடுக்க ஸ்பீக்கர் ஜாக்ஸில் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4440 ஸ்டீரியோ போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கஸ்டமருடைய ஆம்பிளிஃபையரில் இருந்தது, நம்ம டைரெக்டாக அந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டோம். ஒரு சிலர் வந்து பழைய போர்டாக இருக்கும், பட் அதில் ஆடியோ அற்புதமாக இருக்கும். பேஸ் வைக்கும்போது நமக்கு லைட்டாக வந்து அம்மிங் வரும். அது போல் இருக்கிற போர்ட்ஸில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதிக்கும், அதில் வர நாய்ஸை நம்மளால் நிறுத்திக்க முடியும். அது எப்படி நிறுத்தலான்னு வந்து உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணி போடுறேன். வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் போர்ட்ஸுக்கு பின்னாடியே கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணி நான் சால்டரிங் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம யூஎஸ்பி மூலிமா ஆக்சிஜன்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுற சுவிட்சுக்கு வந்து நம்ம ஒயர்ஸ் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா வரப்போகிற நாட்களில் வந்து பார்த்தோம்னா நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்காக நம்ம ஸ்மால் சைஸில் இருந்தால் நம்ம வீடியோ ஒவ்வொன்றா மேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்ம நல்லா பெரிய பெரிய ஆம்பிளிஃபையராக நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் முதல் கொண்டு நம்ம போட போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பேஸ் டேபிளுக்கான எல்லா கண்ட்ரோல்ஸும் நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு யூஎஸ்பி போர்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிப்போம். எல்லா போர்ட்ஸும் நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தோன்னா நான் 4440 ஸ்டூடியோ போர்டு வந்து நம்ம கட் போர்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த போர்டு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன போர்டு. இது வந்து புது கேபினெட் தான். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆடியோ போர்டு தவிர மற்ற எல்லாமே புது மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆடியோ போர்டு மட்டும்தான் நம்ம பழைய போர்டு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் விருப்பம் என்னவோ நம்ம அதுக்கு தகுந்த போர்டு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் எப்போயுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஆடியோ போர்டில் உங்களுக்கு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மேலே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டேப் இல்லாமல் அதில் வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி கூட நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நாம் ஆடியோ போர்டில் இருந்தால் பேஸ் டேபிளுக்கு எல்லாமே இன்புட் கொடுத்துட்டு ஸ்பீக்கர் அவுட்டு வந்து நம்ம இப்போது சால்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சேனலுக்கு லெஃப்ட் சைடு மட்டும் ஆடியோ இன்புட் வந்து நம்ம டைரெக்டாக யூஎஸ்பி போர்டில் இருந்தால் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஏவி பின் மூலிமாவும் நம்மளால் ஆடியோ இன்புட் கொடுத்துக்க முடியும். இது வந்து 12 வோல்ட் நம்ம பேட்டரி ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அவங்க வந்து டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலுமே கூட நம்ம இது போல் டயோடு வந்து யூஸ் பண்ணி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து தப்பாக பேட்டரி சப்ளையோடு கொடுத்தாங்கன்னா, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னு கூட ஆம்பிளிஃபையர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பவர் யூனிட் வந்து கரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தால் மட்டுமே ஆம்பிளிஃபையர் ஆன் ஆகிற போல் நம்ம டயோட்ஸ் போட்டு இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறோம். டோட்டலாகவே நமக்கு எல்லா ஒயர்ஸுமே நான் வந்து சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டேன். ஆடியோ இன்புட் கொடுத்துட்டேன். ஸ்பீக்கர் அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஸ்டூடியோவுக்கு கரெக்டாக வர மாதிரி லெஃப்ட் ரைட்டு. இதில் யூஸ் பண்ணுற பேஸ் டேபிள் போர்டு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. லெஃப்ட் ரைட் வந்து பேசிக் ஸ்டூடியோவுக்கு தனித்தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். அதேமாரி ஆடியோவுக்கும் தனித்தனி கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டயோட்ஸ்லாம் நம்ம பக்கவாக சால்டிங் பண்ணி முடிச்சிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து நம்ம நீட்னஸை வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்களாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆடியோ போர்டு உங்கள்கிட்ட எது போல் ஐசி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று இதில் யூஸ் பண்ணுற ஐசி வந்து பார்த்திங்கன்னா 4440 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ஐசி தான், நாய்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து நான் இப்போது பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது ஆம்பிளிஃபையர் பக்கவாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 வோல்ட்டில் 5000 மைக்ரோஃபேரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கெப்பாசிட்டர். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபைனலாக நான் வந்து வச்சு செய்ய போகிறேன். இப்போதைக்கு அவங்க வந்து பேட்டரி ஆம்பிளிஃபையராக தான் அவங்க ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பேட்டரி ஆம்பிளிஃபையராகவே பவர் கேபிள் வந்து வெளியே அவுட்புட்டாக எடுத்து செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் நமக்கு பக்காவாக ஆன் ஆகிடுச்சு. பென்ட்ரைவ் போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் ரைட் வந்து ஸ்டீரியோ அண்ட் பேஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் இதில் செக் பண்ணி காட்டிடுறேன். என்னால் வந்து சினிமா சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ், காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் இது போல் மியூசிக் தான் என்னால் போட்டு டெஸ்ட் பண்ணி காட்ட முடியும். நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பக்கவாக ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து டோட்டல் ப்ரைஸே நமக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம்னா 1000 ரூபாக்குள்ளே தான் ஆச்சு. அவ்வளோ அதிகமான அமௌண்ட் ஆகலை. இதில் யூஸ் பண்ணுறக்கு போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4440 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே நம்ம தேவைனாலும் சப்வூஃபர் போர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவங்க கேட்டதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோவாக மட்டும்தான் கேட்டாங்க. சப்வூஃபர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சப்வூஃபர் நம்ம வைக்கல. நம்ம டோட்டலாக இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போர்டில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் மைக்ரோஃபேட் ரொம்ப கம்மியாக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டுறேன்.
அது இல்லாத போர்ட்ஸில் வந்து நான் அங்கங்கே டயோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து லைன்ஸ் வந்து மாறினாலும் கூட போர்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் பவர் யூனிட் கரெக்டாக கொடுத்தாலும் மட்டுமே ஆன் ஆகிற மாரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயரிங்ஸ்லாம் நான் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அண்டு போட்டு விட்டுருக்கேன். எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாமல் இருக்க. வைப்ரேட் ஆனாலுமே கூட வந்து ஒயர்ஸ் ஒன்றோடு ஒன்று வந்து கான்டாக்ட் ஆகாமல் இருக்க நான் பக்காவாக அண்டு போட்டு விட்டுருக்கேன் எல்லாத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண தண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.